ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. தென்னாருடைய பெரிவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சர்வஜ்ஞா சர்வவியாபி பெரிவா சரணம், மாயப்பிறப்பருக்கும் மகா பெரிவாடி போற்றி. ஓம் ஸ்ரீ மகாமகணபதகே நம. ஸ்ரீ சந்திரசேகராமிருதம் அமிர்ததாரை 93, தெய்வத்தின் குரல் 3ஆம் பாகம், அதிகாரம் சமூக தனி வாழ்க்கை நெறிகள். தலைப்பு ஆச்சாரமும் ஆகாரமும். இன்றைய உபதலைப்பு நேற்றைய உபதலைப்பான மரக்கரியில் ஹிம்சை இல்லையா என்பதன் தொடர்ச்சி. தாவரத்தை மட்டும் ஹிம்சிக்கலாமா என்பதற்கு இன்னொரு ஜஸ்டிஃபிகேஷன் இதில்தான் இருக்கிறது. ஒரு பிராணியை கொலை பண்ணிவிடுவது போல ஆகாரத்துக்காக தாவர வர்க்கத்தை நாம் அநேகமாக கொலை பண்ணுவது இல்லை என்றும், அப்படியே அவற்றை ஹிம்சிக்க நேர்ந்தாலும் அப்போது கூட பிராணிகளுக்கு உள்ள அளவுக்கு வலி உணர்ச்சி அவற்றுக்கு ஏற்படுவதில்லை என்றும் சொன்ன சமாதானம், நாம் அவற்றை எப்படி அஃபெக்ட் பண்ணுகிறோம், அதாவது பாதிக்கிறோம் என்பதை வைத்து சொன்னது. இப்போது மாம்ச போஜனமும் சாக போஜனமும் நம்மை எப்படி அஃபெக்ட் பண்ணுகின்றன என்பதை வைத்தும் சமாதானம் சொல்கிறேன். நமக்கு சித்த சுத்தியும் சத்வ குணமும் உண்டாவதற்கு மாம்ச போஜனம் உதவுவதில்லை. சரீரம் வேண்டுமானால் ஸ்ட்ராங்காக ஆகலாமே ஒழிய தியானாதி அபியாசங்களுக்கு நான் வெஜிடேரியன் ஆகாரம் அனுகூலம் செய்வதில்லை. அதோடு கம்பேர் பண்ணினால் சாக போஜனம்தான் ஆத்மாபிவிருத்திக்கு அனுகூலமாக இருப்பது. சாக போஜனத்திலும் ஆத்மாபிவிருத்தியை முன்னிட்டு தள்ள வேண்டிய பல பதார்த்தங்கள் இருந்த போதிலும் மாம்சத்தை விட இதுதான் மேலானதாக இருக்கிறது. மனசுக்கு சம்மதமாய் இருக்கிறதா என்றுதான் யோசித்து பார்க்கலாமே. ஒரு ஆட்டையோ மாட்டையோ அது கதற கதற வெட்டுகிற மாதிரி தான் கீரையை பிடுங்கி நறுக்குவது நம் மனசுக்கு தோன்றுகிறதா? இந்த சைக்கலாஜிக்கல் ஃபேக்டருக்கு ஒரு முக்கியத்துவம் உண்டு. மாம்சத்திலேயே ஒரு பிராணியின் ஊனை தின்னலாம், இன்னொரு பிராணியின் ஊனை தின்றால் நிஷித்தம் என்று வைப்பதற்கு சைக்கலாஜிக்கல் தவிர வேறு காரணம் இல்லை. ஐயைய, பன்றி மாம்சமா என்று இந்துக்களில் மாம்ச போஜனிகள் முகத்தை சுளிப்பார்கள். ஆனால் அந்நிய தேசங்களில் அதையும் தின்னுகிறார்கள். இப்படியே நண்டையும் நத்தையும் கூட சீனாக்காரன் தின்னுகிறானே என்று நம்மூர் நான் வெஜிடேரியன்களே அருவருப்புடன் சொல்கிறார்கள். அப்புறம் மாம்சம் தின்பதிலேயே கிரேடேஷன் வேறு. சைஃபருக்கு சொல்கிறது தான் சாப்பிடுவோம், அதாவது முட்டையை குறிக்கிறார். மத்ஸ்யம் மட்டும்தான் சாப்பிடுவோம், மற்றபடி அசைவ வஸ்து எங்களிடம் வரக்கூடாது என்பவர்கள் உண்டு. எதையோ பிடித்து தின்றாலும் எதனாலோ குதிரை மாம்சம் தின்றால் மட்டம் என்று வைத்து கொண்டிருக்கிறார்கள். உலக யுத்தம் நடந்தபோது எல்லாவற்றுக்கும் ஸ்கார்சிட்டி உண்டான சமயத்தில் ஜெர்மனி தேசத்துக்காரர்கள் குதிரை மாம்சம் சாப்பிட ஆரம்பித்தார்கள். இதற்காக அவர்களை மாம்ச போஜனிகளே ஆன மற்ற எல்லா மேல்நாட்டுக்காரர்கள் கூட மட்டம் தட்டி பரிகாசம் செய்தார்கள். இதே ரீதியில் சைவ உணவுக்காரர்கள் பொதுவாக அத்தனை அசைவ உணவுக்காரர்களையும் கேள்வி கேட்டு மடக்கலாம் என்று தோன்றுகிறது. நம் ஊர்க்காரர்களான அசைவர்கள் பருப்பு தின்னி பார்ப்பான் என்று சுவாதீனமாக கேலி செய்கிற போது, சைவமாக சாப்பிடுபவர்கள் என்னதான் பருப்பும் இருப்பும் சாப்பிட்டாலும் ஏதோ பார்த்தால் வேண்டுமானால் கஷுக் முஷுக் என்று தொந்தியும் தொப்பையுமாக ஆக முடியுமே தவிர இது ஊளை சதைதானே ஒழிய நல்ல கட்டுமஸ்தானாக தேகபலம் பெற்றது ஆகாது என்ற அர்த்தத்தில் சொல்கிறார்கள். வெளி தேசத்துக்காரர்களோ இப்படி சுவாதீனத்தின் மேல் இல்லாமல் இளக்காரமாகவே நம்மில் அங்கே போகிறவர்களிடம், நீங்கள் என்ன காய்கறியிலே தின்று கொண்டிருக்கிறீர்களே, உங்கள் தேசத்தில் எவ்வளவு மாம்சம் கிடைக்கும், அத்தனையும் வேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்களும் நோஞ்சான் பட்டாளங்களாகவே ஆகியிருக்கிறீர்களே என்று மட்டம் தட்டி கேட்கிறார்கள். மற்றவர்களை விட இந்துக்களிலேயே அதிகம் வெஜிடேரியன்கள் இருப்பதால் தான் இவர்கள் வலுவிழந்து துருக்கர்கள் வெள்ளைக்காரர்கள் ஆகியவரிடம் தேசத்தை பறிகொடுத்தார்கள் என்று சொல்பவர்கள் கூட உண்டு. இந்த விஷயத்துக்கு அப்புறம் வருகிறேன். இப்போது மாம்சம் சாப்பிடாததற்காக நம்மை பரிகாசம் செய்கிற நான் வெஜிடேரியன் காரர்களிடம் நாம் எப்படி திருப்பிக் கொள்ளலாம் என்று சொல்லிக் கொடுக்கிறேன்.
மாம்சம் சாப்பிடுகிற நீங்களே சில மாம்ச தினுசுகளை சாப்பிடுவர்களை பரிகாசமும் செய்கிறீர்கள். அது மட்டும் இல்லை, மாம்சத்திலேயே உசத்தி தாழ்த்தி ஆகிய இத்தனை வகைகளும் சாப்பிடுவர்களும் ஒரு முகமாக சேர்ந்து கொண்டு இப்போதும் இந்த உலகத்தில் எங்கேயோ வனாந்திரங்களில் இருக்கிற ஆதிவாசிகளில் சில பேர் நரமாம்சம் தின்கிறார்களே, அவர்களை ரொம்ப ரொம்ப மட்டமாக நினைத்து கேனிபல் என்று தூற்றுகிறீர்கள். அதாவது நரமாம்ச பக்ஷினி. நரமாம்சத்தை விட்டு மற்ற மாம்சங்களை சாப்பிடுகிற நீங்கள் அந்த கேனிபலை விட ரொம்பவும் உயர்ந்தவர்கள் என்று பெருமை கொண்டாடி கொண்டால், எந்த பிராணியின் மாம்சத்தையுமே சாப்பிடாத நாங்கள் உங்களையும் விட வசந்தவர்கள் தானே. நீங்கள் எப்படி ஒரு பக்கம் நரமாம்ச போஜனத்தையும் கேலி பண்ணிக்கொண்டு இன்னொரு பக்கம் எங்களுடைய சாக போஜனத்தையும் மட்டம் தட்டுவது பொருத்தம் என்று அவர்களை கேட்க வேண்டும். இந்தியர்கள் எல்லோரும் மட்டும் மாம்சம் சாப்பிட ஆரம்பித்தால் அங்கே உணவு பிரச்சனையே வராது என்று சொல்கிறீர்கள். உங்கள் தேசங்களிலும் தானே ஸ்கார்சிட்டி சில சமயங்களில் வருகிறது. அதனால் உங்களுக்குத்தான் எதையும் கெட்டுப்போகாமல் பாடம் பண்ணி வைக்க முடிகிறதே. செத்த மனிதர்களையும் உபயோகமில்லாத கிழங்களையும் சரிப்படுத்தி பக்குவம் பண்ணி என்று சொன்னால் என்ன என்று கூட தோன்றுகிறது. சுவாமிகள் சிரிக்கிறார். இன்னொன்று, பழம் அழுகிறது, காய்கறிகள் கெட்டுப்போகின்றன என்றால் இவை துர்நாற்றம் அடிக்கத்தான் செய்யும். கழிநீரை கொட்டினால் அதுவும் துர்க்கந்தம் அடிக்கத்தான் செய்கிறது. ஆனாலும் இந்த நாற்றம் எல்லாம் ஒன்றுமே இல்லை என்கிற மாதிரி அல்லவா அந்நிய பதார்த்தங்களை சமைக்கிற போது வயிற்றை புரட்டி எடுக்கிறது. அதுகள் அழுகி கிழுகி கெட்டு போனாலோ உடலையே பிடுங்கி எடுக்கிற மாதிரி காத தூரத்துக்கு துர்வாடை. இங்கே இன்னொன்றும் சொல்லணும். முட்டைக்கோஸ், பீட்ரூட் மாதிரியான இங்கிலீஷ் வெஜிடபிள்கள் கூடாது என்பதற்கும் இதிலேயே காரணம் தெரிகிறது. அந்த காய்கறிகளை வேக வைக்கிற போதும் அந்த கழிவு நீரை கொட்டிய இடத்திலும் அந்நிய பதார்த்தம் போலவே வாடை வருவதை பார்க்கலாம். அமிர்ததாரை தொடர்ந்து பொழியும். பிரதோஷ சங்கர பிரத்யக்ஷ சங்கர தென்னாளுடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சர்வஜா சர்வவியாபி பெரியவா சரணம், மாயப்பிறப்பருக்கும் மகா பெரியவாடி போற்றி.